வணக்கம் நண்பா, நான் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுன்னா, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகளில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வான எரிமலை வெடிப்புகள், வால்கானிக் எரப்ஷன். அதில் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தின டாப் 5 தான் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் கண்டங்கள் பிரியறதுக்கு கூட எரிமலை வெடிப்புகள் காரணமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய எரிமலையில் இருந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின எரிமலைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மேட்டூர் டேம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ஃபேமஸான ஒரு டேம். அந்த டேமோட கொள்ளளவு, தண்ணியோட கொள்ளளவு எவ்வளோன்னா 2.6 லட்சம் கோடி லிட்டர். பட் ஆனால் இந்த எரிமலைகள் வெளிப்படுத்தின நெருப்பு குழம்போட அளவு நம்ம மேட்டூர் டேம் மாதிரியே கிட்டத்தட்ட 6000 மடங்கு பெரிய அளவுக்கு நெருப்பு குழம்புகளை வெளியே கக்கி இருக்கு. இதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான நிகழ்வுகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆலிங் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நீங்களும் இந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸுமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. ஸோ எந்த வீடியோமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்க போகிறது லேக் டோபா கால்ரா அப்படிங்கிற தோபா எரிமலை வெடிப்பு தான். இது நடந்தது இந்தோனேஷியாவில். இதை ஏன் லேக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேக்காக இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பள்ளம் தான் 74,000 வருஷங்களுக்கு முன்னாடி டோபா அப்படிங்கிற எரிமலை வெடிப்பால் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா காலப்போக்கில் அந்த இடம் ஏரியா மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த எரிமலை வெடிப்போட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா, கிட்டத்தட்ட 2800 கியூபிக் கிலோமீட்டர் நெருப்பு குழம்புகளையும் சாம்பல்களையும் வெளிப்படுத்தின அளவுக்கு மிகப்பெரிய மாசிவான ஒரு எரிமலை வெடிப்பு தான் இது. கியூபிக் கிலோமீட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, அது தண்ணியோட அளவை 1 ஸ்கொயர் மீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேஷனுக்குள்ள எத்தனை லிட்டர் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா 1 கியூபிக் கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1 லட்சம் கோடி லிட்டர் தண்ணி. அப்போ 2800 கியூபிக் கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம மேட்டூர் டேம்ல இருக்கக்கூடிய தண்ணியோட அளவில் 1200 மடங்கு பெருக்கிக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளாஸ்ட் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு 74,000 வருஷங்களுக்கு முன்னாடி. இவ்வளோ பெரிய எரப்ஷன் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அதாவது இந்த எரிமலை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு நெருப்பு குழம்புகளும் இந்த எரிமலையோட சாம்பலும் தான் பரவி கிடந்திருக்கு. இந்த எரிமலை வெடிப்பப்போ கிட்டத்தட்ட 10 மைல் உயரத்துக்கு இந்த எரிமலையோட சாம்பல் மேலே போயிருக்கு. ஒரு சில நாட்கள் சூரியனே மறைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இதோட பிளாஸ்ட். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த இடத்துல சில காலங்களுக்கு இந்த வெடிப்புக்கு அப்புறமா வல்கனோ வின்டர், அதாவது எரிமலை குளிர்காலம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வே இந்த இடத்துல நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த நேரத்தில் இந்த டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 3 டிகிரிலேருந்து 5 டிகிரி வரைக்கும் தான் இருந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதே அளவில் தான் டெம்பரேச்சரும் இந்த சூழ்நிலையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடந்திருக்கு. இந்த வெடிப்பால் பல உயிரினங்கள், பல தாவரங்கள் அழிஞ்சிருக்குது. அது மறுபடியும் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. அது சரி, எரிமலை வெடிப்பில் அந்த இடத்துல எப்படி இவ்வளோ பெரிய குழி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரிமலைக்குள்ளே இருந்த அந்த நெருப்பு குழம்புகளும் சாம்பலும் எரிமலை வெடிப்பில் அந்த எரிமலையிலிருந்து வெளியே வெடித்து சிதறிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால அந்த இடத்துல வெற்றிடம், அதாவது அந்த இடம் காலியாக இருக்குது. அப்படி காலியாக இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த நிலம் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் உடஞ்சி உள்ளே விழுந்துருச்சு. அதுதான் ஒரு குழியாக மாறி இருக்குது. இதைத்தான் கால்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எரிமலை பெருவாய். ஒரு எரிமலை வெடித்து சிதறினதுக்கு அப்புறமா அந்த எரிமலையில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. காலப்போக்கில் அந்த இடம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சு ஏரி உருவாகி மழை தண்ணி அந்த இடத்துல தேங்கி இப்போ இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஏரியா இந்த ஏரி இருக்கு. இந்த ஏரியோட அளவு எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 30லேருந்து 100 கிலோமீட்டர் அளவுக்கு இருந்திருக்கு. அதாவது இந்த எரிமலை வெடிப்போட பள்ளம் அதோட அளவு அந்த அளவுக்கு இருக்கு. அது தண்ணி நிறைஞ்சதுனால உங்களுக்கு ஏரியா இருக்குது. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. கடைசி 1 மில்லியன் வருஷங்களில் இந்த எரிமலை வெடிப்பு தான் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்கக்கூடிய எரப்ஷன் எதுனா, அமெரிக்காவோட தென்மேற்கில் கொலராடோ அப்படிங்கிற இடத்துல நடந்த லாகரிட்டா கால்ரா அப்படிங்கிற எரிமலை வெடிப்பு தான். இந்த எரிமலையோட வெடிப்பு ஒரு சூப்பர் வல்கானிக் எரப்ஷனாக தான் இப்போ வரைக்குமே பார்க்கப்படுது. இது நடந்தது கிட்டத்தட்ட 28 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் இதோட இம்பாக்ட் ரொம்ப பெரிய அளவுலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இதை ஒரு சூப்பர் வல்கானிக் எரப்ஷன் அப்படின்னே குறிப்பிடுறாங்க. இந்த எரிமலையோட வெடிப்பப்ப கிட்டத்தட்ட 5000 கியூபிக் கிலோமீட்டர் அளவுக்கு நெருப்பு குழம்பையும் சாம்பலையும் வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது 2500 மேட்டூர் டேம் அளவுக்கு இதோட வெடிப்போட சக்தி இருந்திருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 5000 லட்சம் கோடி லிட்டர் அந்த அளவுக்கான ஒரு மாசிவான ஒரு இம்பாக்ட் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இதால் ஏற்பட்ட விளைவு என்னன்னா, பாறைகள் வளிமண்டலத்தை விட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கு. ஒரு சில பாறைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி
தூக்கி வீசப்பட்டிருக்கு. இதால் வந்து பெரிய அளவுலேயே ஒரு காலநிலை மாற்றம் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 28 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் அது வந்து எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஒரு மாசிவான வல்கனிக் எரப்ஷன் நடந்திருக்குன்னா அந்த இடத்துல வந்து அதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து ஆய்வாளர்கள் இப்போ வரைக்குமே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. முடிவுகள் இன்னும் வரல. முடிவு வந்ததுக்கப்புறம் அதை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த எரிமலை வெடிப்பில் நடந்த அந்த கால்ட்ராவோட அளவு எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 35 75 கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய அளவுலேயே அதோட குழி இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய அளவுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். 75 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் சின்ன தூரம் கிடையாது. அவ்வளோ பெரிய குழி தான் வந்து அந்த இடத்துல இருக்குது. இதனால தான் வந்து இதை வந்து ஒரு சூப்பர் வல்கனிக் எரப்ஷன்னே வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் பார்க்கக்கூடிய வல்கனிக் எரப்ஷன் எதுன்னா சாம் இன்னிங்பிரெட் அண்டு கிரீன் டஃப். இது இப்போ இருக்கக்கூடிய யமன் அப்படிங்கிற நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. இது வந்து யமன் நாட்டில் மட்டும் நடக்கல. அந்த டைமில் சுற்றி இருக்கக்கூடிய சில நாடுகளையும் சேர்த்து தான் இந்த இம்பாக்ட் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த எரப்ஷனை ஒரு சூப்பர் வல்கனிக் எரப்ஷனே இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட மாதிரியே குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இது வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்த எரிமலை வெடிப்பப்போ கிட்டத்தட்ட 6800 கியூபிக் கிலோமீட்டர் அளவுக்கு நெருப்பு குழம்பையும் சாம்பலையும் இந்த எரிமலை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. நம்ம மேட்டூர் டேம் கூட கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 34,000 மடங்கு பெரிய அளவுலேயே நடந்திருக்கு. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 6800 லட்சம் கோடி லிட்டர்ஸ் அந்த அளவுக்கான ஒரு மாசிவான எனர்ஜி தான் வந்து இது வெளிப்படுத்தியிருக்கு. இந்த எரிமலை வெடிப்பப்போ பல 100 கிலோமீட்டர்களுக்கு நெருப்பு குழம்புகளும் சாம்பலும் வந்து பரவி இருக்கு. பல கிலோமீட்டர் உயரத்துக்கு இந்த வெடிப்போட சாம்பல் மேலே போயிருக்கு. பல வகையான உயிரினங்களும் பல வகையான தாவரங்களும் இதால் அழிஞ்சும் போயிருக்கு. இந்த வெடிப்புக்கு வந்து கிரீன் டஃப்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எரிமலை வெடிப்பப்ப வெளியான நெருப்பு குழம்புகள் வந்து தண்ணியோட கலந்து ஒரு விதமான வேதியியல் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதோட விளைவாக குளோரைட் மாதிரியான ஒரு கனிமம் உருவாகி இந்த நெருப்பு குழம்பால உருவான பாறைகளுக்கு பச்சை கலர்ல நிறத்தை கொடுக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா யமன் நாட்டுக்கும் எத்தியோப்பியா நாட்டுக்கும் நடுவில் 30 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த எரிமலை வந்து வெடிச்சு பல உயிர்களையும் பல தாவரங்களையும் அழிச்சு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் ஒரு சூப்பர் வல்கனிக் எரப்ஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 6800 கியூபிக் கிலோமீட்டர் நெருப்பு குழம்பையும் சாம்பலையும் வந்து இந்த எரிமலை வெளிப்படுத்தியிருக்கு. நம்ம எர்த்தோட ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லார்ஜஸ்ட் எரப்ஷனாக இதை வந்து பார்க்குறாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் பார்க்க போட வல்கனிக் எரப்ஷன் எதுனா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஓல்டஸ்டான வல்கனிக் எரப்ஷன் அப்படின்னு அறியப்படும் ஒரு எரிமலை வெடிப்பு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு எரிமலையோட வெடிப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக பல எரிமலைகள் பல வருஷங்களாக தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருந்த ஒரு நிகழ்வு. அதுதான் ஃப்ளாட் லேண்டிங் ப்ரோக் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட 465 466 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததா கருதப்படுது. இது நடந்தது இப்போ இருக்கக்கூடிய கனடாவோட நியூ பிரன்ஸ்விக் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு. இது வந்து ஒரே ஒரு எரிமலையோட வெடிப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக 465 மில்லியன்ல இருந்து 466 மில்லியன், அதாவது அந்த 1 மில்லியன் வருஷங்கள், அந்த 1 மில்லியன் வருஷங்களா தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எரிமலைகள் ஒன்னொன்னா வெடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதோட நிகழ்வு தான் இந்த ஃப்ளாட் லேண்டிங் ப்ரோக். 1 மில்லியன் வருஷங்களா தொடர்ந்து எரிமலைகள் வெடிப்புகள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னா இதை வந்து என்னால் இமேஜினே பண்ண முடியல. அந்த அளவுக்கான ஒரு இயற்கை நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இந்த எரிமலைகளோட வெடிப்பில் கிட்டத்தட்ட 12,000 கியூபிக் கிலோமீட்டர் அளவுக்கு நெருப்பு குழம்புகளையும் சாம்பல்களையும் வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது 12,000 லட்சம் கோடி லிட்டர்ஸ். நம்ம டேம் கூட கம்பேர் பண்ணணும், மேட்டூர் டேமோட கம்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேட்டூர் டேம் மாதிரி 6000 டேம் வந்து வெடிச்சு சேதனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது. அப்போ எவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் இப்போ வரைக்குமே நம்ம எர்த்தோட ஹிஸ்ட்ரியில் தொடர்ந்து எரிமலைகள் வெடித்த சூப்பர் வல்கானிக் எரப்ஷன் தொகுப்பாக இருக்குது. இப்போ வரைக்குமே எவ்வளோ பெரிய வெடிப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த கால்ட்ரோவோட அளவு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த எரிமலையோட குழி எக்ஸாக்டாக எவ்வளோ தெரியல, பட் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சது கிடையாது, கணிச்சிருக்கிறது 30 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் அளவுக்கு இதோட அகலம் இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது நடந்தது கிட்டத்தட்ட 466 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கிறதுனால சரியான ஆதாரங்கள் இப்போ வரைக்குமே கிடைக்கல, தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்களால வர முடியலை. இந்த ஒரே ஒரு சூப்பர் வல்கானிக் எரப்ஷன் தொகுப்பு தான் வந்து இந்த பூமியிலேயே இந்த எர்த்தோட ஹிஸ்ட்ரியிலேயே நடந்த ஒரே ஒரு எரப்ஷன். ரொம்ப பழமையான எரப்ஷனும் இது ஒன்று மட்டும்தான். இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய வல்கானிக் எரப்ஷன் எதுன்னா குவார்புவா தமரனா சாருசாஸ் அப்படிங்கிற ஒரு எரிமலை வெடிப்பு தான். இந்த எரப்ஷன் ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து கண்டங்களை பிரிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கலாம் அப்படின்னே கூட ஆய்வாளர்கள் கணிக்கிற அளவுக்கான ஒரு வெடிப்பு தான் இந்த வெடிப்பு. இந்த எரிமலை வெடிப்பு வந்து கிட்டத்தட்ட 132 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி குவாண்டுவானா அப்படிங்கிற ஒரு கண்ட பிளவப்போ நடந்திருக்கு. அதே சமயம் சவுத் அட்லாண்டிக் கடல் உருவாகிற டைமில் நடந்த ஒரு வல்கானிக் எரப்ஷன். அப்போ இதோட விளைவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கண்டம் பிரியறதுக்கும் காரணமாக இருக்குது, ஒரு கடல் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்குது. இந்த எரிமலை
எரிமலை வெளிப்படுத்தின சக்தி எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 8600 கியூபிக் கிலோமீட்டர் அளவுக்கு நெருப்பு குழம்பையும் சாம்பலையும் இந்த எரிமலை வெடிப்பு வந்து வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது 8600 லட்சம் கோடி லிட்டர், அந்த அளவுக்கு பெரிய வெடிப்பு தான் இது. நம்மளோட மேட்டூர் டேம் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா 4300 மேட்டூர் டேமை வந்து ஒரே நேரத்தில் வெடித்து செதற விட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதோட சக்தி இருந்திருக்கு. பட் இது எல்லாமே வந்து ஒரு அசம்சன் தான், அதாவது ஒரு கணிப்பாக தான் இருக்கே தவிர இதுக்கான சரியான ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் கிடைக்கல. தேடிகிட்டே தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த எரிமலை வெடிப்போட சாம்பலோட படிவங்கள் எங்கேயுமே வந்து ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்க முடியலை. அதனாலேயே இந்த வெடிப்போட அளவு வந்து இவங்க கணிச்சிருக்கிறத விட 2-3 மடங்கு பெரிய வெடிப்பாக தான் இருந்திருக்கும். அந்தளவுக்கு பெரிய சக்திகளை இது வெளிப்படுத்திருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கண்டம் பிரியறதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படும்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கான சக்தியை வெளிப்படுத்தியிருக்குன்னா இதோட சக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி இது வந்து 2-3 மடங்கு பெரிய அளவுலேயே இதோட சக்தி இருந்திருக்குன்னா அது வெளிப்படுத்தின அந்த நெருப்பு குழம்போட அளவு எவ்வளோ தெரியுங்களா? நம்ம மேட்டூர் டேம் மாதிரி 3000 மடங்கு பெரிய அளவில் நெருப்பு குழம்புகளையும் சாம்பல்களையும் அதோட சக்தியை வெளிப்படுத்தி இருக்கு. பட் ஆனால் இதில் வந்து ஒரு டிபேட்டுமே போயிட்டு இருக்கு. எந்த மாதிரியான ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டங்கள் பிளவப்போ இந்த எரிமலை வெடிச்சுதா, இல்லை இந்த எரிமலை வெடிப்புனால தான் இந்த கண்டங்கள் பிரிச்சு அப்படின்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த எரிமலையோட சாம்பல் படிவங்கள் கிடைச்சதுன்னா இந்த டிபேட்டுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும், ஒரு கன்க்ளூஷனுக்கும் இவங்களால வந்து வர முடியும். அது சரி, இந்த கோண்டுவான கண்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா அண்டு இந்தியா, இது எல்லாமே ஒரே கண்டமாக இருந்திருக்கு. அந்த கண்டங்களை வந்து பிரித்து இத்தனை நாடுகளாக தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு இந்த எரிமலையோட வெடிப்பு உதவியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எர்த்தோட ஹிஸ்ட்ரியில் நடந்த மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகள், வல்கனிக் எரப்ஷனை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.